பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம். இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம். பட் அதான் சொன்னேன், எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது. அடிக்கடி நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த வருஷத்துல. பட் அகைன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவா பண்ணும், இல்ல நான் ஹீரோவா நடிக்கணும், அது மாதிரி இல்லை. ஒரு கதை நம்ம கேட்டோம்னா உடனே இந்த கதையை சொன்னா நல்லா இருக்கும், நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம். சில சமயம் இட்ஸ் நெகட்டிவ் சைட், சில சமயம் இட்ஸ் சயின்டிஸ்ட், சில சமயம் இட்ஸ் பயோபிக். எந்த படத்துல? மேட்ச். ஆமா. சி தட்ஸ் தி சேலஞ்ச் இல்லையா? அந்த மாதிரி ஆள் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்வின்சிங்கா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க சொல்லணும். நான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு தான் பண்ணேன். ஸோ அண்ட் ஐ திங்க் ஒரு நடிகனா மட்டும் தான் பார்க்கணும். வேற நான் வந்து ஐம் நாட் அ குரு, ஐம் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் இல்லையா? தட்ஸ் ஹவ் ஐ ஷுட் பி சீன். சென்னை மெட்ரோபாலிட்டிக்ல தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான மூவி வந்து தியேட்டருக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும், இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வசதியா இருக்கும். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இது வரைக்கும் பொதுவா வந்த சினிமால இருக்கிற கமர்ஷியல் ஃபிலிமோட ஃபார்முலால வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது, எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது வந்து தைரியமா ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டர்ல கொண்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்கு. ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி 15-16 லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலேயே தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறாங்க. அப்போனா அந்த 7 கோடி மக்கள்ல வந்து 6,85,00,000 பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமா பண்ண வேண்டியிருக்கு. அதுல இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடில வந்தா இட் கெட்ஸ். அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட how many million? 60 crores மக்கள் பாக்குறாங்க. அதனால இப்போ ஹிந்திலயே நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு. பயங்கரமா ஹிந்தியில ரிவ்யூ வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகி அரை மணி நேரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 30 ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட. சோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட். அதான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஒரு கதையில ஹீரோன்றது ரொம்ப the word you should use is protagonist. ஹீரோ கிடையாது. I mean இதுல அர்ஜுன் ஹீரோ. பட் இந்த கதையோட protagonist யாருன்னா சரான்ற கேரக்டர் தான். அவர் தான் சூத்திரதாரர். அவரு பண்றதுனாலதான் கதை மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி நம்ம வந்து ஹீரோ வில்லன்ற அந்த கோட்பாடுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். பட் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா அது மாதவன் தான் ஆக்சுவலா. ஸோ ஹி இஸ் த சென்ட்ரல் கேரக்டர். அது